பாஜக ஆளும் மாநிலங்களுக்கே மத்திய அரசு அதிக நிதியை வழங்கி வருவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக அரசின் கடன் விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு புரிதல் இல்லை என்று விமர்சனம் செய்தார். பரபரப்பு ஏற்படுத்தவே மக்களிடையே இபிஎஸ் தவறான தகவலை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். பொருளாதாரத்தை குறித்தும் நிதி மேலாண்மை குறித்தும் எந்த ஒரு அடிப்படை புரிதலும் இல்லாதவர்கள்தான் இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை கடன் அளவை பொறுத்த மட்டிலே அரசின் மீது வைக்க முடியும். தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை என்பது கட்டுக்குள் இருக்கிறது. அவரே ஒரு இடத்துல எங்களை பாராட்டி சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் 1,10,000 கோடி அதிகமாக இந்த முறை வரி வசூல் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னா அது எது காமிக்குது? நம்முடைய திறமையான நிதி மேலாண்மையை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்திருக்கக்கூடிய நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்ஸ், டெக்னாலஜிக்கல் இனிஷியேட்டிவ்ஸ் என்கின்ற வகையில் டேட்டா அனாலிட்டிக்ஸ்லாம் பண்ணி நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த முயற்சிகளினுடைய காரணமாகத்தான் வணிக வரிகளுடைய அந்த சதவீதம் உயர்ந்திருக்கிறது. குறிப்பாக நம்முடைய வளர்ச்சி சதவீதம் என்பது 14% நமக்கு வந்திருப்பதற்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய இந்த காரணம் பொருளாதாரத்தை குறித்தும் நிதி மேலாண்மை குறித்தும். தொடர்ந்து பேசிய அவர், மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு மத்திய அரசு போதிய நிதி ஒதுக்காததால் 26,000 கோடி ரூபாயை தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தார். மத்திய அரசு முறையாக நிதி ஒதுக்கீடு செய்யாததால் தமிழ்நாட்டின் கடன் சுமை அதிகரித்துள்ளதாகவும் கூறினார். மெட்ரோ ரயில் திட்டம், அந்த திட்டத்துக்கு நாங்கள் தான் அமித்ஷாவை கொண்டாந்து அடிக்கல் நாட்டணும்னு சொல்கிறாங்க. அடிக்கல் நாட்டினீங்க, பேர் வச்சிங்க, சோறு வச்சிங்களா? அதுக்காக 10 பைசா பணம் வந்தது அதுவரை? ஆனால் அதுவரை வரல, அவங்க கொடுக்கல. ஆனால் மாண்புமிகு முதலமைச்சர் தொடர்ச்சியாக வலியுறுத்தினதுக்கு பிறகு தான் இன்றைக்கி அந்த திட்டத்துக்கு பணம் அவர் கொடுத்துருக்காங்க. நாங்கள் 2000 கிலோமீட்டருக்கு எடுத்தோம், பெரிய அளவில் திட்டம் கொண்டு வந்தேன்னு சொன்னீங்க, பணம் வரலையே. அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர்கள் அடிக்கல் நாட்டினாங்க. ஆனால் நம்முடைய அரசு 26,000 கோடி ரூபாய் மாநிலத்தினுடைய சொந்த நிதியிலிருந்து நம்ம இப்போ நம்முடைய அரசாங்கம் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சருடைய அரசாங்கம் இன்றைக்கு அதுக்கு செலவழித்திருக்கு. பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடி வரும் மக்களை யார் வேண்டுமானாலும் சந்திக்கலாம் என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். ஏகனாபுரம் மக்களை சந்திக்கும் விஜய் அவர்கள் தெரிவிக்கும் குறைகளை அரசிடம் தெரிவித்தால் அதனை சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார். ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் யார் வேண்டுமானாலும் போய் பொதுமக்களை சந்திப்பதெல்லாம், ஆனால் சந்திக்கின்ற போது அவர்களிடத்திலேயான குறைகளை கேட்டு அதை அரசினுடைய கவனத்திற்கு முறையாக கொண்டு வந்தால் நிச்சயமாக அந்த குறைகள் என்னவாக இருக்கும் என்பதை அரசும் நிச்சயமாக ஒரு ஆராயும். அவர் அங்கே செல்வதற்கு அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருந்தாலும் அது பொருந்தும் என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன். எனவே இந்த பரந்தூர் விமான நிலையம் என்பது நம்ம நிச்சயமாக எல்லா விதத்திலும் ஒரு தேவையான விமான நிலையமாக அது இருக்கிறது என்பதை நான் சொல்வேன். இந்த விமான நிலையத்திற்கு தேவையான நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை, அது பட்டா நிலங்களாக இருந்தாலும் அதே போல் நம்முடைய அரசினுடைய புறம்போக்கு நிலங்களை கையகப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு பாதிக்காத வகையிலே மறு குடியமர்வை செய்வதற்கான நடவடிக்கைகள் அதையும் அரசாங்கம் இன்றைக்கு மேற்கொண்டிருக்கு.